பெரிய நீங்கள் சொன்ன மாதிரி தங்கர் சொன்ன மாதிரி ஒரு எஃப்ஐஆர் கூட போடலாம். இதில் இருக்கிறது. இதில் 2 பேர் கருத்துக்களை நீங்கள் பார்க்கணும். ஒன்று, ஒரு நீதிபதி மேலே எஃப்ஐஆர் போடுவதற்கு சட்டம் இடம் கொடுக்கிறதா, குறிப்பாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மேலே ஒரு குற்றவியல் வழக்கு தொடர முடியுமா என்கிற பார்வை ஒன்று. இன்னொன்று, ஒரு நீதிபதி குற்றம் செய்தார் என்றால் அவரை பதவியை விட்டு நீக்க முடியுமா? 2 விதமான விஷயங்கள் இருக்கிறது. இப்போ தங்கர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்கு, முன்னாடி சொன்னாரு நீதிபதிகள் மேலே ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு. இப்போ என்ன சொல்றாரு, அவர்கள் எஃப்ஐஆர் கூட போட முடியாது, எங்களுக்கு அதிகாரம் இல்லை. அதற்கு காரணம் 1991 நடந்த ஒரு வழக்குக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இன்ன வரைக்கும் இருக்கு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இன்னை வரைக்கும் நீதிபதிகள் என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியல. நான் என்ன கேட்குறேன், முதல்ல சட்டத்தை பேசிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம தர்மத்தை பேசுவோமே. இப்போ ஒரு நீதிபதி மேலே குற்றம் இருந்தால் அவரை நீக்க முடியுமா? நீக்க முடியும். எப்படி நீக்க முடியும்? இப்போ நீங்கள் ஒருத்தர் மேலே குற்றம் சுமத்துறீங்க, இதை உச்ச நீதிமன்றமே இது குற்றம் என்று கருதுகிறது. அவங்க என்ன சொல்லுவாங்க, மன்றத்திற்கு பார்லிமெண்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுதுவாங்க, இந்த நீதிபதி மேல் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், நீக்க வேண்டும். காரணம், ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியவோ அல்லது உச்ச நீதிமன்ற நீதிபதியவோ நீக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா நாடாளுமன்றத்திற்கு இருக்கு. எப்படி நீக்கணும்? ஒரு மக்களவையில் ஒரு 100 எம்பிக்கள் கையெழுத்திடணும், இவர் மேல குற்றம் இருக்கு, இவரை நீக்கணும்னு. மாநிலங்களவையில் ஒரு 50 எம்பிக்கள் தீர்மானம் கொண்டு வரணும், அதை வைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பார்லிமெண்ட் ஒரு தீர்மானத்தை இயற்றி ஜனாதிபதிக்கு அனுப்புனா ஜனாதிபதி அவரை நீக்குவார். இது வழிமுறை இருக்கிறது. அப்ப தங்கர் சொல்வதை போல ஒரு நீதிபதியை நீக்குவதற்கு வழி இல்லை என்பது அப்பட்டமான பொய்.